ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி பிரிஞ்சால் 65 வெஜ்ஜஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு தண்ணி விட்டுட்டு பிரிஞ்சாலை வெஜ்ஜஸ் மாதிரி இப்படி நீட்டமாக நறுக்கிட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இதுக்கு இடையில இந்த பாத்திரத்தில் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், சால்ட்டு, காஷ்மீரி மிளகாய் தூள், தயிர், லெமன் ஜூஸ் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை சட்டியை காய வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு இந்த கத்திரிக்காயை ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ தனியாக வச்சுட்டு இப்போ இன்னொரு பேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பிரிஞ்சால் இதில் போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான பிரிஞ்சால் 65 வெஜ்ஜஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுன்னா எந்த சாதத்துக்கூடையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.